பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரனும் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், பெரும் பேசு பொருளாகி போராட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்காருன்றதை பார்க்கிறோம். இதனுடைய விவரங்கள் என்ன பாஸ்கரன்? பரந்தூர் விமான நிலையம் தொழில்துறையுடைய துறையில தான் அது வருகிறது. காரணம் என்னவென்றால் மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உண்டான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நில கையகப்படுத்தும் பணியெல்லாம் நடைபெற்று வருகிறது. நிலத்துக்கான அந்த இழப்பீட்டு தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பரந்தூர் விமான நிலையம் தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பது குறித்து நேற்று நடைபெற்ற தொழில்துறை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான தகவல்கள் கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னதாகவே பரந்தூர் விமான நிலைய அங்க போராட்ட குழு களத்துக்கே சென்றார். அப்போது கூட பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பல்வேறு முடிவுகளை நான் எடுப்பேன் அப்படிங்கிறத ஒரு உறுதியாகவே அங்கு கூடிய போராட்ட களக்காரர்களுக்கு தெரிவித்திருந்தார். பரந்தூர் விமான நிலையம் தேவையா இல்லையா என்பதையெல்லாம் ஆலோசித்துதான் முடிவெடுக்க வேண்டும், மக்களுடைய நலன் கருதி அதன் அடிப்படையில் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பல்வேறு கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டது. அதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு துறையோடு அதிகாரிகளோடு ஒவ்வொரு துறை சார்பில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை ஏற்கனவே கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முந்தைய அரசிலிருந்து என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, அதில் மக்களுக்கு ஏதுவான திட்டங்கள் எது, மக்களுக்கு எதிரான திட்டங்கள் என்ன, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறது என்பது குறித்தெல்லாம் ஒவ்வொரு துறையோடு ஆலோசனை மேற்கொள்ளப்படும் போது தொழில்துறை சார்பாக அந்த தொழில்துறையின் வாயிலாகவே இந்த பரந்தூர் விமான நிலையத்தினுடைய நிலை குறித்து கேட்டறியப்பட்டிருக்கிறது. மீண்டும் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாகவும் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக திட்டத்தினுடைய நிலையை மேலும் கேட்டறிந்து அந்த திட்டத்தை என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்பது குறித்தும், அதே நேரத்தில் அந்த திட்டத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தெல்லாம் தமிழக முதலமைச்சர் முடிவெடுப்பார். காரணம் என்னவென்றால் அதில் அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்னரே போராட்ட களங்களில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். சிலர் அங்கிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து 13 கிராம மக்கள் அந்த விவசாய நிலங்களை எல்லாம் தொழில் முதலீட்டு தொழில் துறை என்பது அதை எடுத்து அதற்கான இழப்பீடு தொகையும் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது. இந்த வகையில பார்க்கும்போது பரந்தூர் விமான நிலையம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா அல்லது அது ஸ்டேட்டஸ் கோ எனப்படக்கூடிய நிலையில நிறுத்தி வைக்கப்படுமா, மக்களுக்கு எதிரான திட்டமாக இருக்கிறது என்பதற்கான அது முடிவாக இருக்கலாம் என்பதெல்லாம் தமிழக முதலமைச்சருடைய முடிவுக்கு உட்பட்டது. இருந்த போதும் அது ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கறதெல்லாம் நாம முன்கூட்டியே திட்டமிட முடியாது. காரணம் என்னவென்றால் மத்திய மாநில அரசுகள் திட்டமாக அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு பணியாக நடைபெற்று வரும்போது அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை ஒரு தொடர் ஆலோசனை வாயிலாகத்தான் முடிவெடுக்க முடியும். பல்வேறு துறைகளோடு இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டமாகவும் இருக்கிறது. இதில் கவனத்துடன் கையாள வேண்டிய நிலை இருக்கிறது காரணமாக தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக அந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் அதிகமாக உள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.